பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அருமையான இயேசு தந்த புதுவாழ்வு ஊழியத்தின் சார்பாக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளும் வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அடிமையோடு பேசி காரியங்களை வாய்க்க செய்வாராக. அதனுடைய ஆதாரமாக ஒரு வசனத்தை தியானிக்கப் போகிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 4வது வசனம். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தார் என்கிற வார்த்தையின் தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் பேச கிருபை அளித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். எனக்கு அன்பானவர்களை, உயிர்த்தெழுந்தார் இயேசு. அவர் பிடிக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, ஆண்டவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உயிர்த்தெழுதலை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு பேச இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் சொல்லுகிறது, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, உலகத்திலே மரித்த எந்த மனுஷனும் எந்த தெய்வம் உயிரோடு எழுந்ததாக சரித்திரம் இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவர், அருமை இரட்சகர் மரித்தார், பிடித்து கொலை செய்தார்கள். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் ஆண்டவர். பிசாசை வென்று, பாதாளத்தை வென்று 3ஆம் நாள் உயிரோடு இருந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற சர்வ வல்லவரைத்தான் நம்மை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். உயிர்த்தெழுந்தார் ஆண்டவர். அல்லேலூயா, சோத்திரம். இந்த உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், யோவான் சுவிசேஷம் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற தெய்வங்க, நம்ம தெய்வம் என்று வணங்குற அநேக மார்க்கத்தாருடைய தெய்வங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் உயிர் பெற்றது என்று சொல்ல முடியாத நிலை. ஆனால் உயிரோடு அந்த நாட்களில் இயேசுவானவர் 3 வருஷம் ஊழியம் செய்தார், பிடித்து கொலை செய்தார்கள். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் பிதாவினுடைய வலது பார்சத்திலே நமக்காக தேவ பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரே பரிசுத்த ஜீவனுள்ள உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம், உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதிசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா. அந்த நாட்களிலே ஆண்டவருடைய வாழ்ந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே சதிசேயர்கள் என்கிற ஆசாரியர்கள் இருந்தார்கள். அவர்கள் கடவுள் பக்தி உள்ளவர்கள் தான், கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் இயேசுவை மறுதலிக்கிற கூட்டம், அல்லேலூயா, நாங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கத்தான், அந்த நாட்களிலும் இருக்கத்தான் செய்கிறது. அந்த சதிசெயர் என்று சொல்லக்கூடியவர்கள், ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழவில்லை, இயேசு வந்தார், பிறந்தார், அவர் 33 வயசு வரை வாழ்ந்தார், 3 வருஷம் ஊழியம் செய்தார், மரித்தார், அதோட முடிந்தது. மரித்த இயேசு உயிர்த்தெழவில்லை என்று ஒரு கூட்ட சனம் அந்த நாட்களிலே, சதிசெயர் நாட்களிலே சொன்னது போல இன்னைக்கும் சொல்லி கொண்டு வருகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, அதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 23வது அதிகாரம் 8வது வசனம், எண்ணத்தினால் என்றால் சதிசெயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவ தூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டு என்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். இன்றைய நிலையிலும் அப்படித்தான். அந்த காலத்திலே சதிசேயர், பரிசேயர் என்று 2 பிரிவுகள் இருந்தன. சதிசேயர் என்று சொல்லக்கூடியவர்கள்
உயிர்த்தெழுதலும் இல்லை, தேவ தூதனும் இல்லை, அபிஷேகம் இல்லை, அந்நிய பாசையும் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் சரிசெயர் என்கிற ஒரு பகுதி கூட்ட மக்கள் எல்லாம் உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு, தேவ தூதர்கள் உண்டு, அந்நிய பாசை உண்டு, தரிசனம் உண்டு, தீர்க்க தரிசனம் உண்டு என்று சொன்னது போல இந்த நாட்களிலும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, பாருங்க, அந்த நாட்களிலே ஆண்டவருடைய சீசர்களும் சில காரியங்கள் கர்த்தருடைய வசனத்தை, உபதேசத்தை மறந்து கர்த்தர் சொன்னதை அறியாமல் இருந்த நாட்களை நம்ம பார்க்க போறோம். முக்கியமாக ஆண்டவரோடு கூட இருந்த சீசர்கள் கூட கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறந்தார்கள் என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையில் மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 31வது வசனம், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையில் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய கட்டளையை, அவருடைய உத்தரவை செயல்படுத்தத்தான் கன்னிமரியாள் வயிற்றிலே பிறந்து குறிப்பிட்ட நாள் வரையில் அவர் சிலுவையிலே தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்படும் என்பதை புரிந்து அவருடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்து பூலோகத்திலே வந்தார். அவருக்கு எல்லாம் தெரியும். இப்போது அந்த நாட்களும் வருகிறது. அந்த குறிப்பிட்ட அவரை பிடித்து சிலுவையில் அறையப்படுவதற்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாக தன்னுடைய சீசர்களுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் இடறல் அடைந்து ஓடுவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, போதகரே, ரபி, இரட்சகரே என்று சொல்லுகிற நீங்கள் அனைவரும் இன்றைக்கு ராத்திரி என்னை விட்டு ஓடுகிற காலம் வரும் என்று ஆண்டவர் எச்சரிப்பை சொல்லி, அதோடு கூட 32வது வசனத்தில் நீங்கள் எல்லாரும் ஓடுவீர்கள், அவர்கள் என்னை பிடித்து கொலை செய்வார்கள். 32வது வசனம் மத்தேயு 26:32, ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்து பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் மரிப்பதற்கு முன்பாகவே அவருடைய சீசர்களுக்கு அவருடைய தன்மை, அவருக்கு செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவருக்கு நடக்க போற காரியங்களை குறித்து மரித்தாலும் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னதை அவர்களுக்கு விளக்கமாய் சொல்லியிருந்தார். அவர்களும் அதை மறந்துதான் போனார்கள். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 23வது வசனம், இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். எனக்கு அன்பானவர்களே, மரியாள், மார்த்தாள், லாசரு என்பது தேவனுடைய நண்பர்கள். அந்த பெத்தானியா கிராமத்துக்கு ஆண்டவர் போனால் அவர்கள் வீட்டில் தங்குவார். அதனால அவர்களை ஆண்டவரை சிநேகித்தார்கள். ஆண்டவரும் அவர்களை அன்பாய் சிநேகித்தார். ஒரு காலகட்டத்திலே லாசரு வியாதிப்படுகிறான். மரியாளும் மார்த்தாளும் ஆள் சொல்லி விடுகிறார்கள், ஆண்டவரே, உம்முடைய சிநேகிதன் எங்கள் தம்பி வியாதிப்பட்டு இருக்கிறான் சொல்லி. ஆண்டவர் போகவில்லை. லாசரு மரித்து போனான். மரித்து 4வது நாள் ஆண்டவர் அந்த பெத்தானியா கிராமத்துக்கு ஆண்டவர் போகிறார். மரியாளை சந்திக்கிறார். 2வது மார்த்தாளை சந்திக்கிறார். மார்த்தாளுக்கு சொல்லுகிற வார்த்தை தான், அல்லேலூயா, இயேசு மார்த்தாளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். ஆண்டவர் நடக்க போற சம்பவத்தை மார்த்தாளுக்கு அவர் அறிவிக்கிறார். ஆனால் யோவான் 11:24 மார்த்தாள் என்ன சொல்கிறாள் பாருங்க. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். ஆண்டவருக்கே உபதேசம் பண்ணுகிற கூட்டம், எல்லாம் தெரிஞ்சது போல பேசுகிற கூட்டம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு லாசரு உயிர்த்தெழுந்திருப்பான்னு சொல்லி. இவள் எல்லாம் தெரிந்தது போல கர்த்தர் சொல்ல வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், ஆமா ஆண்டவரே, உயிர்த்தெழக்கூடிய நாளில் என் தம்பியும் உயிர்த்தெழுவான், ஆனால் இப்போது அவன் இல்லையே என்று புலம்புகிற விசுவாசம் இல்லாத ஒரு நம்பிக்கையற்ற ஒரு காரியத்தை அவள் சொல்லுகிறதை நம்ம கவனித்து பார்க்க முடியும். இன்னைக்கும் அநேகவர் எல்லாம் தெரிந்தது போல கர்த்தர் செய்ய நினைத்தது கூட தம்முடைய வார்த்தையினாலே, எல்லாம் தெரிந்திருக்கும் என்று சொல்லுகிற வார்த்தையினாலே, கீழ்ப்படியாமையினாலே, அறியாமையினாலே, தெரிந்தவங்கிற பெருமையினாலே பேசுகிறதுனால அநேக நன்மைகளை இழந்துதான் இருக்கிறோம். ஆனால்
ஆண்டவர் அந்த 25வது வசனத்தில் அந்த மார்த்தாளை நோக்கி இயேசு சொன்ன காரியம், இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தானும் பிழைப்பான். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, உயிருள்ள தேவன், உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிற தேவன். அல்லேலூயா. இன்னும் எத்தனை பேர் ஆண்டவர் அந்த நாட்களில் அறியாமல் இருந்தார்கள் என்பதை நம்ம வேதத்திலே பார்க்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மதகலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதல் தரிசனத்தை முதலாவது சந்திக்கிற அந்த கிருபை மதகலேனாள் மரியாளுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. மதகலேனா மரியாள் என்று சொல்லக்கூடியவள், அவளுக்குள்ளே இருந்த 7 பிசாசு பிடித்தவள் ஆண்டவரிடத்தில் வந்து தஞ்சம் புகுந்தபடினாலே, தேவ கிருபையினாலே அவள் பிழைத்து ஆண்டவரோடு இருக்கிற அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த மதகலேனா மரியாளுக்குத்தான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தரிசனத்தை முதலாவது அவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த மார்க்கு 16:10 அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தாள். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தி அறிவித்தாள். அந்த மதகலேனா மரியாள் இப்போது இயேசுவை குறித்து சீசர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறதை அவள் இயேசுவை தரிசனமாய் கண்ட உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து அதை அறிவித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 16:11. அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. பாருங்க, நம்பவில்லை. இன்னைக்கு அப்படிதாங்க ஒரு சில கூட்டம், இயேசு எங்கிட்ட தான் பேசுவார், அநேகவரை நம்ம தரிசனத்தெல்லாம் அவங்க விசுவாசிக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், மதகலேனா மரியாள் யாரு? ஒரு அற்பமான ஆளு தானே. ஆண்டவர் கூட இருந்தாலும் ஆண்டவர் நம்மளோடு தான் பேசுவார் என்று ஒரு பெரிய பெரிய ஊழியக்காரங்களை நம்புகிற காலம். வேதம் சொல்லுகிறது அப்படி இல்லைங்க, ஆண்டவர் யாரோடு கூட பேசுவார். 1 கொரிந்தியர் 1:27 சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து இருக்கிறார், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். அவள் ஒரு அற்பமாக எண்ணப்பட்டபடினாலே உயிர்த்தெழுந்த இயேசுவை சொன்ன பிறகும் அவர்கள் அதை நம்பவில்லை. அதே மார்க்கு 16:12 சொல்லுகிறது, அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் ஆண்டவர் தரிசனமானார். எம்மாவு என்கிற ஊருக்கு அவர்களுக்கு 2 பேர் வழி நடந்து போகிறவர்களுக்கு ஆண்டவர் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். மார்க்கு 16:13. அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள், அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. எத்தனை அறிவீனம் பாருங்க, எத்தனை பேர் நம்பல. வரிசையா நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். யோவான் நம்பவில்லை. யோவான் 20:9 கூட அப்படி இருக்கிறது. யோவான் 20:9, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாது இருந்தார்கள். யோவான் 20:19, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆண்டவர் சீசர்கள் எல்லாரும் நம்ம இயேசப்பாவை பிடிச்சி கொலை செய்து விட்டார்கள், இயேசு மரித்து போனார் என்கிற துக்கத்தோடு இனி நம்மளையும் பிடிக்க வகை தேடுவார்கள் என்று யூதர்களுக்கு பயந்து ஒரு கதவை இருக்க பூட்டி, ஆமாம், ரகசியமாக அழுது கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த பூட்டிய வீட்டுக்குள்ளே இறங்கி வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம். எனக்கு அன்பானவர்களே,
மத்தேயு 26:31-32 அவ்வளவு தெளிவா சொல்லியும் ஆண்டவர் என்னை விட்டு ஓடுகிற காலம் வரும், என்னை பிடித்து கொலை செய்வார்கள், ஆனாலும் நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போவேன் என்ற வார்த்தை அவர்கள் மறந்தே போனார்கள். ஆண்டவர் எவ்வளவு வெசனப்படுவார். அவர் இரக்கமுள்ள தேவன். வேதம் சொல்லுகிறது, நாம மறந்தாலும் கர்த்தர் நம்மளை ஒருபோதும் மறக்க மாட்டார். சீசர்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் அதை மறந்து போனாலும் அவர்களை தேடி ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லத்தான் வந்தார். அல்லேலூயா. யோவான் 20:20 அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். சீசர்கள் எப்போது சந்தோஷப்பட்டார்கள்? அவரை சிலுவையில் அறையப்பட்ட கை, ஆணிகள் கடவப்பட்ட கைகளையும் விலாவில் குத்தப்பட்ட காயத்தையும் காண்பித்த பிறகுதான் சந்தோஷப்பட்டார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? உயிர்த்தெழுந்த இயேசு, உயிரோடு இருக்கிற இயேசு, அவர் மரித்தாலும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையற்ற சூழ்நிலை ஆதி அப்போஸ்தலர்கள் நாட்களிலும் இருக்கத்தான் செய்தது. அல்லேலூயா. பாருங்க, பின்னும் பாருங்க, யோவான் 20:25 மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனோடு சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவில் போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். அதில் தோமா என்கிற ஒரு விசுவாசி, ஒரு சீசன், ஆண்டவர் தரிசனமாகும் போது அந்த இடத்துல அவன் இல்லை. இப்போது சீசர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் எங்களுக்கு பிரத்யட்சமாய் தரிசனமானார், நாங்கள் அவரை கண்டோம் என்று சொன்னாலும் ஆண்டவரை ரொம்ப விசுவாசிக்கிறவன் என்று சொல்லி கொண்டு திரிந்த தோமா அதை நம்பவில்லை. நீங்கள் சொல்வதை நான் நம்ப மாட்டேன், அவருடைய கையில் இருக்கிற ஆணி காயங்களை என் விரலை போட்டு அவருடைய குத்தின விலாவில் என் கையை போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னான். அல்லேலூயா. யோவான் 20:27 பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என்னுடைய விலாவில் போடு, அபிவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாயிரு. எவ்வளவு ஆண்டவர் வேதனைப்பட்டிருப்பார். ஒவ்வொருவருக்கா நான் இயேசு, நான் உன் தேவன், நான் உன் ஆண்டவர், உன் இரட்சகர், உனக்காக மரித்தவன், உனக்காக வந்தேன், உனக்காக செயல்பட்டேன் என்று வலிய எல்லாத்திட்டும் நான் தான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். எவ்வளவு பரிதாபமான நிலைமை, எவ்வளவு அவர் மனசுக்குள்ள அற்ப விசுவாசிகள். இன்றைக்கு நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியை குறித்து, அதை குறித்து நம்ம பின்னால பேசுவோம். அந்த 20:29 அதற்கு இயேசு தோமாவை, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரோடு இருந்தவர்களும் விசுவாசிக்கல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை கண்டு நான் உனக்கு பிரத்யட்சமாய் என்னுடைய தழும்புகளை உனக்கு காண்பித்து நான் தான் உன் இயேசு என்று சொன்ன பிறகும் நீ நம்பியிருக்கிறாய். ஆனால் நீ கண்டதினால் என்னை விசுவாசித்தாய். இன்னைக்கு காணாமல் இருந்து என்னை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இனி வார்த்தையை கவனமாக நம்ம பார்ப்போம். அல்லேலூயா, சோதரம். இனி அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு நிறைய ஜனங்கள், கிறிஸ்தவர்கள் சதிசெயர்கள் தான் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதித்தார்கள். அப்படி சாதிக்கிற சதிசெயர்கள் கூட்டம் இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையிலே ஆண்டவரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, சோதரம். பரிசுத்த ஆவிங்கிற நிச்சயம் கிடையாது. தரிசனம், தேவதூதர்கள் தரிசனம், அந்நிய பாச வெளிப்பாடு, அவரை பார்த்தேன், பேசினேன், அவர் பேசுகிற தெய்வங்க, அவர் பேசுகிற தெய்வம். இதெல்லாம் ஒரு சாரர். இன்னைக்கும் அன்னைக்கு ஆண்டவர் காலத்தில் அவர் உயிர்த்தெழுந்து வந்து தரிசனமான பிறகும் அப்படி இருந்த காலத்தில் இருந்தது போல இன்னைக்கும் சதிசேருங்கிற கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. எப்படிங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்?
பரிசுத்த ஆவி இல்லை, அந்நிய பாசை இல்லை, தீர்க்க தரிசனம் இல்லைன்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் இன்னைக்கும் தேசத்தில் நிறைய இருக்கத்தான் செய்கிறது. பரிசுத்த ஆவியை அவித்து போடாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 12:32 வாசித்து பாருங்கள். இயேசுவானவரை குறித்து நீங்கள் தப்பா பேசினால் உங்களுக்கு மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவியை குறித்து குற்றப்படுத்தினால் இன்மையிலும் மறுமையிலும் நமக்கு மன்னிப்பே கிடையாது. அப்படி எச்சரித்து ஆண்டவர் வார்த்தைகளை சொன்னாலும் பரிசுத்த ஆவியா அப்படியா, அப்படி ஒன்று உண்டா, அப்படி சொன்னால் பெந்தேகோஸ்காரன் அப்படி பேச பழகிட்டாங்க. இப்போ மாமிச கிறிஸ்தவர்கள், வேதனையோடு சொல்லுகிறேன், ரோமர் 8:6 சொல்லுகிறது, மாமிச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தை ஜீவனும் சமாதானம். எவ்வளவோ கண்டித்து உணர்த்தும். இன்னைக்கு நிர்விசாரியாய் அந்த பரிசுத்த ஆவியை குறித்து, அந்நிய பாசையை குறித்து, தேவதூதர்களை குறித்து, தீர்க்க தரிசனங்களை குறித்து, சொப்பனங்களை குறித்து கர்த்தரோடு பேசுகிற ஒரு அனுபவத்தில் முயற்சி எடுக்காதபடி அப்படியே இயேசுன்னு மாத்திரம் சொல்லிக்கொண்டு அல்லேலூயா அலைகிற கூட்டம். வேதத்தை வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 4வது வசனம் மறுபடியும் சொல்லுகிறேன், அல்லேலூயா. அடக்கம் பண்ணப்பட்டு தேவ வாக்கியத்தின்படி 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:1 அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருங்கள். மறுபடியும் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் 1 கொரிந்தியர் 5:4 மரித்து உயிர் தெழுந்தார். 5வது வசனம், அதன் பிறகு கேபாவுக்கு பின்பு 12 பேருக்கும் ஆண்டவர் தரிசனமானார். அடுத்தால 1 கொரிந்தியர் 15:6 அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அநேகருக்கு தரிசனமானார். கவனிங்க, அதன் பின்பு யாருக்கு தரிசனமானார்? 1 கொரிந்தியர் 15:7 பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர்களுக்கும் தரிசனமானார். 1 கொரிந்தியர் 15:8 எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் ஆண்டவர் தரிசனமானார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, பவுல் சொல்றான், பவுல் ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டவன். வேதத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 1வது வசனம், சவுல் என்பவன் சீசர்களை பிடித்து கொலை செய்யும்படி அப்படியாய்ப்பட்ட சவுல் எழுதுகிறான், எல்லாருக்கும் தரிசனமானார், அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார், 500 பேருக்கும் தரிசனமானார். அதன் பிறகு அகால பிறவியான எனக்கும் ஆண்டவர் தரிசனமானார். இந்த வார்த்தை, இந்த செய்தியை கொடுத்து கொண்டு இருக்கிற எனக்கும் பொருந்தும். நானும் ஒரு அகால பிறவிதான். வேதத்தை கிழித்திருக்கிறேன், ஊழியக்காரர்களை அடித்திருக்கிறேன், தேவ நாமத்தை தூசித்து இருக்கிறேன். அப்படியாய்ப்பட்டவன் அகால பிறவிதான, பின்ன யாரு? அல்லேலூயா. ஆண்டவருக்கு பச்சை துரோகம் செய்திருக்கிறேன். அன்பானவர்களே, அப்படி இருந்தப்புறம் ஆண்டவரும் எனக்கு அநேக தரிசனங்கள். என் மனைவி ஆதி பராசக்தி கோயிலுக்கு பாத பூஜை செய்து கொண்டிருந்தவள், ஆண்டவரை வெறுத்தவள், சுவிசேஷத்தை வெறுத்தவள், பைபிளை வெறுத்தவள். அப்படியாய்ப்பட்டவளுக்கும் எங்களை போன்ற எனக்கு என் மனைவி அகால பிறவி, ஈனப்பிறவி, அற்ப பிறவி, எங்களுக்கும் ஆண்டவர் அநேக தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதை நாங்கள் சபைதோறும் சொல்லி வருகிறோம். பிரத்யட்சமாய் வேத வசனத்தோடு சாட்சியோடு ஆதாரத்தோடு சொல்லி வந்த பிறகும் இன்னும் நிறைய பேர் வெளிப்படையில் பாருங்க, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாங்க. உயிர் தெழுந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அநேக பேர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கர்த்தரை நம்பலன்னா புறஜாதி மக்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அப்படி என்றால் கிறிஸ்தவர்களாலே தேவ நாமம் தூசிக்கப்பட நாமவே ஒரு காரணமாக இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்க. 1 கொரிந்தியர் 15:12 கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? நிறைய பேர் அதை சொல்ல மாட்டாங்க.
பரிசுத்த ஆவியை குறித்து கரிசனை இல்லைன்னா என்ன அர்த்தம்? இயேசு உயிர்த்தெழவில்லைன்னு தானே அர்த்தம். ஆண்டவர் சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு நலமாய் இருக்கும், நான் போய் ஒரு தேற்றவராளனே உங்களுக்கு அனுப்புவேன் சொன்னாரா இல்லையா? அந்த வசனத்தை குறித்து நமக்கு என்ன இல்லை? கரிசனை இல்லை. பாருங்க, கரிசனை இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இனி யோவான் 16:8 பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நாம் இந்த உலகத்திலே பாவம் செய்யும்போது அதை தடை செய்கிற பரிசுத்த ஆவியானவர், கண்ணுக்கு தெரியாதவர், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அறிமுகமானவர். ரட்சிப்புனா என்னங்க? ஆண்டவரை தரிசிக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆண்டவரோடு பேசுகிற, காத்திருந்து ஜெபிக்கிறவர்கள். அல்லேலூயா. பரிசுத்த அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களில் வரும்போது நீங்கள் யூதேயாவிலும் எருசலேமிலும் பூமியின் முடிவு கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகள். இன்னைக்கு சாட்சியே இல்லைங்க. பரிசுத்த ஆவியானவர், தேற்றவராளர், உதவி செய்கிற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தால் தானே நம்ம சாட்சியாக இருக்க முடியும். அல்லேலூயா. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அல்லேலூயா. சாட்சி இல்லாமல் ஒன்று நம்ம செய்ய முடியாது. எனக்கு அன்பானவர்களை கவனிங்க. கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? 1 கொரிந்தியர் 15:13 மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:14 எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து நமக்கு சரியான ஒரு வெளிப்பாடு இல்லை என்றால் பிரசங்கிக்கிற நாங்கள் பிரசங்கமும் விருதா, நீங்கள் உங்கள் விசுவாசமும் விருதவாகிவிடும் என்று வேதம் திட்டமாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:16 வாசித்து பாருங்கள். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. 1 கொரிந்தியர் 15:23 அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எனக்கு அன்பா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதல் பேரான கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருப்பார். பின்பு அவரோடு மரித்தவர்கள் கூட உயிர்த்தெழுவார்கள். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:32 பாருங்க. நான் எபிசிவிலே துஷ்ட மிருகங்களுடன் போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று இருக்கலாமே. மரித்தோர் மரித்த இயேசு உயிர்த்தெழாமல் இருந்தால், எனக்கு அன்பானவர்களே, உலக மனுஷர்களைப் போல, இன்னைக்கு உலக மனுஷர்கள் அநேகவர் சொல்லிக் கொள்வது போல புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவும், அப்படிதானே? வெளிப்பாடு, உயிர்த்தெழுதல் இல்லை, மறுரூபம் இல்லை, நியாய தீர்ப்பு இல்லை, எல்லாமே குத்து மதிப்பாட்டு. இன்னைக்கு உலகத்தில் என்ன பேசிக்கொள்ளுகிறோம்? மக்கள் நினைத்து வாழ்கிறார்கள், இதுதான் வாழ்க்கை, இந்த பூமியிலே பிறந்தோம், புசித்தோம், குடித்தோம், வாழ்வோம், மரிப்போம், அதுக்கு பிறகு ஒன்றும் தெரியாதது போல. அந்த உயிர்த்தெழுதல் பவர் இல்லைன்னா இப்படி தான் நம்ம இருப்போம். அல்லேலூயா. உலக மனுஷர் நமக்கும் கிறிஸ்துவ பிள்ளைகள் என்று சொல்வதற்கும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமலே போய்விடும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:42 மரித்தோரின் உயிர்த்தெழுதல் அப்படியே இருக்கும். அழிவு உள்ளதாய் விதைக்கப்படும், அழிவு இல்லாததாய் எழுந்திருக்கும். அல்லேலூயா. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுடைய உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நாட்களிலே ஆண்டவருக்குள், இரட்சகருக்குள், பரிசுத்த ஆவிக்குள் மரித்தவரின் உயிர்த்தெழுதல் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாதாய் எழுந்திருக்கும். எனக்கு அன்பானவர்களை, என் மகனுடைய சாட்சி, நாங்கள் ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டோம். என்னுடைய சகோதரி, நான் நிறைய முந்தின பகர்லாம் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய சகோதரிக்கு ஆண்டவர் அநேக அற்புதங்கள் செய்தார். அவள் பலனடைந்து அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாள், சுவிசேஷ அறிவிப்பாள். நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுவை சொல்லி பரிசுத்த வேதாகமத்தையும் கொடுத்து போவார்கள். என்னுடைய மகன் அந்த வார்த்தை, மரித்து போன சுதன்
என் சகோதரருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து